வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிமா சென்னை சபா February 25 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதணும், இங்கே நேம் ஆஃப் த சென்டர் அண்ட் இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் இன் எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு தமிழில் வந்து எது எழுத போகிறீங்க இல்லை இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறத இங்கே ட்ரான்ஸ்லேஷன் இன்னுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இங்கே வந்து உங்களோட நேம் எழுதணும். ஓகேவா? இது எல்லாமே ஆஃபீஸ் யூஸ் தான். இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் போடணும். இப்போ எதுலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. அதனால் என்னென்ன கொஷின் வந்திருக்கு, எது நீங்கள் படிக்கணும் அது மட்டும் நான் சொல்லிடுறேன். போயம் 2 ERC 1, போயம் 2 ERC 2, போயம் 4 ERC 1. இந்த இது வந்து 3ல் எனி 1 எழுதுனா போதும். இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா போயம் 1, போயம் 3. ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது. அண்ட் இதில் உள்ள ரிமைனிங்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 1 அட்டன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கின்கிம் 5 பிரச்சனைக்கு உத்தர் லிக்கே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். போயம் 1 கொஷின் 1, போயம் 1 கொஷின் 2, போயம் 2 கொஷின் 3, போயம் 3 கொஷின் 2, poem 4 question 1, poem 5 question number 1, poem 6 question number 2, poem 6 question number 5. ஓகே, இதில் மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 5 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிசி ஏ கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கே. எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 கேட்டிருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3, 5, 6. இதில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் 3 வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து படிச்சுக்கணும். 3 ஓகே, அதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஏக் பூந்தி எழுத போகிறீங்கன்னா அதோட ஆன்சரை இங்கே எடுத்துகிட்டு அந்த டாபிக் அங்கே எழுதணும். அந்த எஸ்ஸையோட நேம் இங்கே எழுதிட்டு அடுத்தது நீங்கள் எஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. தென் தோகையில் பார்த்தீங்கன்னா தோகை 1 கேட்டாச்சு, 3 கேட்டாச்சு, 5 கேட்டாச்சு. ஓகே, நீங்கள் ரிமைனிங் படிக்க வேண்டியது என்னது 2 and 4 இருக்குது. ஓகேவா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங், பாஞ்சுக்கு அர்த்தமே லிக்கியே. இங்கே வந்து மீனிங். ஓகே, மீனிங் வந்து ஹிந்தியில் எழுதணும். ஹிந்தியுமே லிக்கியேன்னு கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் எழுதணும். அடுத்து ஆப்போசிட். நெக்ஸ்ட் மேட்ச்சு, சென்டென்ஸ் மேக்கிங். இது எல்லாமே நீங்கள் எப்படி என்ன லெசன் படிக்கணும் அப்படின்னா 1 to 4 வரைக்கும் படிங்க. அதர்வைஸ் 3 to 7 வரைக்கும். ஓகே, 1 ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப். இந்த 2 போர்ஷனும் 2 போர்ஷனில் எனி ஒரு பார்ட் எடுத்து படிங்க. மேட்ச்சுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. ஓகே, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 5 10 கொடுத்துருக்காங்க, எனி 5 எழுதணும். இதுலேயும் 10 கொடுத்துருக்காங்க, எனி 5 எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் மேக்கிங்கில் மொத்தம் 5 டோட்டல் உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க, எனி 5. இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். lesson 1 question number 3, lesson 2 question number 4, lesson 3 question number 1, lesson 3 question number 2, lesson 4 question number 1, lesson 4 question number 2, lesson 5 question number 3, lesson 6 question number 3, lesson 6 question number 4, lesson 7 question number 4. இது எல்லாத்துலேயும் கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லெசன் அப்படி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி 7th லெசன் வரைக்கும் அப்படியே 2ஆக பிரிச்சுட்டு படிங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தியாம்சம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 6 வந்து கேட்டிருக்காங்க. அப்போது மேக்ஸிமம் 1 to 4 லெசன் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்தே நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். தென் பிரச்சனைக்கு உத்தர் 5 வாக்கியமே லிக்கி. 2 அட்டன் பண்ணால் போதும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா lesson 1 question number 1, lesson 2 question number 2, lesson 4 question number 1, அண்ட் லெசன் 3 கொஷின் நம்பர் 1, லெசன் 7 கொஷின் நம்பர் 1. இப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தரவு பண்ணி வச்சுக்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் கேட்டாச்சு, லெசன் 2ல் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரிமைனிங் கொஷின்ஸை படிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ நீங்கள் இதில் எழுத போகிறது 2, மேக்ஸிமம் ஒரு 3 லெசன் 1லேருந்து 3 லெசன் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்ள கொஷின் ஆன்சர்ஸ், ரிமைனிங் கொஷின் ஆன்சர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்த கொஷின் போக மீதி கொஷின்ஸ் படித்து வச்சுக்கோங்க. தென் எஸ்ஏ கிசி ஏக் பார்ட் கா சாரான்ஸ் லிக்கியே. இப்போ இதில் வந்து 1, 3, 4, 5 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது லெசன் நம்பர் 2, அதாவது எஸ்ஏயில் 2 வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் எது நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதோட ஆன்சரை எழுதணும்.
आंसर எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கே கின் கீம் பாஞ்ச் பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே. இப்போ இதில் 5 இனி 5 எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இது வந்து லாஸ்ட்டு கிராமர் பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து கொஷின் 1 4 5 6 8 11 13 15 கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 7 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் படிக்க சொல்லிக்கணும். ஓகே 1 to 8 கூட படிச்சுக்கலாம். ஓகே 1 to 8 கொஷின்ஸ் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் 5 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இந்த வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க 1 to 8. சரியா? அதுதான் ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின்ஸ். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து தான் கேட்குறாங்க. ஒரு 8-9 கொஷின்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஒரு 1 to 9 கொஷின்ஸ் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களோட ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரோல் நம்பர், நேம் ஆஃப் த சென்டர், ட்ரான்ஸ்லேஷன் இன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் ட்ரான்ஸ்லேஷன் இது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, ஏன்னா அதுக்குள்ளே கொஷின்ஸே அங்கே இல்லை. செகண்ட் பேப்பர் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இது அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 லெசன் 1 கொஷின் நம்பர் 1, லெசன் 2 கொஷின் நம்பர் 1, லெசன் 4 கொஷின் 3, லெசன் 6 கொஷின் 3. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும்தான் அட்டன் பண்ணணும். டோட்டல் உங்களுக்கு 4 இருக்குது. 4ல் எனி 2 வந்து அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது கிசி ஏ கஹானிகா ஷாரான்ஸ் லிக்கியில் பார்த்தீங்கன்னா 2 5 6 கேட்டாச்சு. ரிமைனிங் வந்து கேட்காதது 1 3 4 இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 1 and 3. ஓகே, 2ல் ஏதாவது 2யுமே படிக்கணும். மேக்ஸிமம் 2யும் படிங்க. சப்போஸ் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா 1 or 3 எனி 1 வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஏன்னா சப்போஸ் 2மே கேட்கலாம், இல்லை 2ல் ஏதாவது 1 மட்டும் கேட்கலாம். 3 கேட்டுடலாம். 1 கேட்காம ஒரே இந்த ஃபஸ்ட்டு எஸ்ஸே கேட்காம 3 தேர்ட் 1 கூட கேட்டிருக்கலாம். சரியா? அதனால் மேக்ஸிமம் 1 and 3 வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா கினியும் தோ பிரச்சனைக்கு உத்தலிக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின் அட்டன் பண்ணணும். லெசன் 2. அடுத்து லெசன் 6ல் கொஷின் நம்பர் 1, தென் லெசன் 5ல் கொஷின் நம்பர் 1 கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லெசன் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் 5 இருக்குது. அதாவது பார்ட் 5ல் 10th லெசன் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஒரு 5-6 லெசன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 1 to 6 லெசன் தரவு பண்ணி வச்சுக்கோங்க கொஷின்ஸ். ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்ததை ஒமிட் பண்ணிடுங்க. லெசன் 2 லெசன் 6 கொஷின் நம்பர் 1, லெசன் 5 கொஷின் நம்பர் 1 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பாருங்கள், உங்களுக்கு 10 இருக்குது. சரியா? 10ல் 4 வந்து கேட்டிருக்காங்க. இப்போது மேக்ஸிமம் நீங்கள் 1 and 3 இதே மாதிரி தான் படிக்க வேண்டியது. 1 and 3 படிங்க. இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 8 10 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 1 and 3, இல்லை 5 and 7, இல்லை 7 and 9. இந்த மாதிரி 2 எஸ்ஸே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, கன்ஃபார்மாக நம்ம வந்து இதில் வந்து சொல்லிடலாம். இருந்தாலுமே சப்போஸ் இதில் 1 கேட்காம 3 கேட்டுடலாம், இல்லை 3 மட்டும் கேட்டு 1 கேட்காம விட்டுடலாம். இதனால் நீங்கள் இது படிச்சிருக்கோம் அது படிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் 2 எஸ்ஸே நான் கொடுத்துருக்கேன். 1 and 3 வந்து தரவு பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க போகிறதே கொஞ்சம் தான். அந்த படிக்க போகிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு லிங்க் பதிலியே, வச்சன் பதிலியே. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலலாம் 4 தான் எழுதணும். 4. ஓகே, இதுவும் 4 தான். நம்பர் நேம் நம்பர் எழுதுறது ஹிந்தியில் தான் எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமர். இதில் வந்து உங்களுக்கு இது கிடையாது. வாக்கிய பதிலியே, வாக்கிய ஜோடியே, இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. கினியும் பாஞ்ச் வாக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்த ரூப் கீச்சியேக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. எனி 5 அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு இது கான்வர்சேஷன்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கும் பாருங்க. கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா 2 கேட்டாச்சு, 5 கேட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்கன்னா 1 and 3 மேக்ஸிமம் 2 படித்து வச்சுக்கோங்க. 1 and 3. அப்போ அதே மாதிரி இங்கே படிக்கிறீங்கன்னா 4 6 படித்து வச்சுக்கோங்க. ஓகே, 4 6 7 3 இருக்குது. அதில் எது வரும்னு தெரியாது. செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து ஸ்பேஸ் இருக்குது இவ்வளோவுக்கு. அடுத்தது லெட்டர் ரைட்டிங் ஹிந்தி சீக்னேக்கி அவக்ஷேதா. அதாவது 3rd
5ம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது 1, 2 படிங்க. அதர்வைஸ் 3 and 4 2 எஸ்ஸே கொடுத்துருக்கேன். அதாவது 2 லெட்டர் ரைட்டிங் படிக்கணும். ஓகே, 3 and 4 படிங்க. அதர்வைஸ் 1 and 2. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிங்கிம் ஏக்கு ஷிஷிக் பர் நிபந்த லிக்கிய ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து கட்டுரை எழுதணும். இது எனி 1 எழுதுனா போதும். 3 கொடுத்துருக்காங்க. 2, 3, 6 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 7. இப்போ இதில் வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் 1 கேட்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. 4ம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, எனி 2 நம்ம தரோவாகவே எப்பவுமே சேஃபாக நம்ம படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 கேட்டுருவாங்க. சப்போஸ் கேட்கலன்னா வேறு வழி கிடையாது. அதனால் நீங்கள் 4ம் படித்து வச்சுக்கோங்க. 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்களோட எஸ்ஏஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன். இது பார்த்திங்கன்னா அப்படி பிராந்திய பாஷாமே அனுபத்னிச்சு. இதுக்கு தான் நீங்கள் இது என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ அதை தான் இங்கே கொஸ்டினில் நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இது 2 கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 1 to 4 இல்லை 5 வரைக்கும் கூட நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் இங்கிலீஷில், தமிழில் அல்ல உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும். இங்கே இப்போ இதில் 15th வந்து ஹிந்தியுமே அனுபவத்து கீச்சியே இதில் லெசன் 1 வந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 1 to 5. அப்புறம் 1 கேட்டாச்சு. அப்போ 2லேருந்து ஒரு 5 வரைக்கும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு ஷேராக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, இதுதான் உங்களோட மதிமா 2 பேப்பர். ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே முடிச்சுட்டு இது சென்னை சபா. உங்கள்கிட்ட திருச்சி சபா இருந்துச்சு, யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது வந்து எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சி சபா எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாடல் கொஷின் பேப்பருக்கும் யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தால அவங்களும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.